ஹலோ வணக்கம். புகழுக்கு அஞ்சார் எவரும் இல்லைன்ட்டு சொல்லுவாங்க. எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தருங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப நல்ல லவ்விங் கப்புள்ஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன மனசில் அவருக்கு எப்போவும் ஒரு வலி இருந்துகினே இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு என்ன ஏம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப புகழணுன்ட்டு எதிர்பார்க்குறாரு. அவரை புகழ்ந்து பேசுகிறோம், அவர் எல்லாமே ஹாப்பியாக இருப்பார். ஆனால் நான் எதை செஞ்சாலும் அவருக்கு அது ஒரு சந்தோஷமான மேட்ராகவே தெரியாது அவருக்கு. என்னை எதுவுமே ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டார். எனக்கு அதுவே ஒரு மனசில் வலி இருக்குது. நான் எதை செஞ்சாலும் ஒரு கார்டனிங், ஒரு பசங்க எஜுகேஷனு, நம்மளுடைய சேவிங்ஸ் பிளானு, வீட்டில் குக்கிங், கெஸ்ட்டு ரிசப்ஷன் பண்ணுறது, எதை செஞ்சாலும் எல்லாமே நல்லா இருக்குன்ட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை மட்டும் ரொம்ப அவர் அப்படியே ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப பிடிக்குது. ஆனால் அவர் மற்றவங்க எல்லாரையும் புகழ்வார். ஆனால் தான் ஒய்ஃபை மட்டும் எதையுமே நீ நல்லா செஞ்சுருக்க, சூப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றார். இன்னும் நான் எப்படி அவருக்கு நான் அது ஹாப்பியாக அவர் மைண்டு செய்ய சொல்லணும்னு தெரிலைங்க எனக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றாரு. அது என்ன ஏன்ட்டு எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்குறாங்க. அது என்ன அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கா, சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா, இல்லை ஈகோ இருக்கா, இல்லை அவங்க ப்ரைஸ் பண்ணால் அவங்க ரொம்ப மேலே ஏறி உட்காந்துருவாங்கன்ட்டு என்னன்னே ஒன்று தெரியலைங்க. புகழுக்கு அஞ்சார் எவரும் இல்லைன்றது எல்லாருக்குமே உண்டானதானே. அவர் மட்டும் புகழணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தான் ஒய்ஃபு எதை செஞ்சாலும் அதுக்கு எஸ், ஓகே, குட் அப்படின்னு எதையுமே சொல்லிக்க மாட்டேன்றாங்க. அந்த ஈகோ தூக்கி போட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு சூப்பராக செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்கிறதுல ஒன்றுமே ஆகிட போகிறது இல்லைங்க. எல்லாருமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணினே போனாவே ரொம்ப நல்லா.